கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெண்ணின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திரு வாக்குத்தத்தம் நிறைவேறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார். ரோமர் 4வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு அவன் காத்திருந்தான். கர்த்தரை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் காத்திருந்தான். அன்றைய வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தான். நிறைவேறியது. ரோமர் 4:24-25 வசனம். காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணாததை நம்புவோமாகில் அது வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருப்போம். பொறுமையோடு காத்திருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் எதற்காக நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். நான் ஒரு கூட்டத்தில் இப்படி கேட்டேன், எதற்காக நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டேன். சில பேர் சொன்னாங்க, அது எண்ணில் நிறைவேறுவதற்காக கொடுக்கப்படுகிறது. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சொன்னாங்க. என்னை ஆசீர்வதிப்பதற்காக வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் எதற்காக வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது? 2 கொரிந்தியர் 1:20. அதில் பாதி வசனம் தான் நமக்கு தெரியும், அடுத்த பாதி தெரியாது. நான் ஃபஸ்ட் அந்த பாதி வசனத்தை சொல்லட்டுமா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இது முழு வசனம் இல்லை, இதற்கு முன்னாடி ஒரு பகுதி இருக்குது. என்ன பகுதி தெரியுமா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்போது ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால் அவன் நிமித்தமாக, அவள் நிமித்தமாக, அவர்கள் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு உம்முடைய வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேற கடவுது. ஆனால் ஒரே ஒரு காரியம், காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். சங்கீதம் 25:3, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அபக்குக்கு 2:3, வாக்குத்தத்தமானது, தரிசனமானது, தீர்க்க தரிசனமானது குறிப்பிட்ட காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும், காத்திரு. அது தாமதிப்பது இல்லை, அது தாமதித்தாலும் காத்திரு, அது சீக்கிரத்தில் நிறைவேறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருப்பீங்கன்னா நிச்சயமாக வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒரு சகோதரியை பார்த்து, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்க. கடைசி மகள் அந்த சகோதரியை பார்த்து, உன் முழு குடும்பத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் வாக்கு பண்ணினார். அப்படி நாம மகிமைக்காக அந்த மகளை மேன்மையாக வைத்தார். உங்களை மேன்மையாக வைக்க மாட்டாரா? நிச்சயம் வைப்பா. வாக்குத்தத்தம் நிறைவேறாதா? நிச்சயம் நிறைவேறும். காத்திருங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இதுவரைக்கு காத்திருந்தார்களே ஆண்டவரே, நிறைவேறட்டும். இப்பொழுதும் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் நிறைவேற்றும். யார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். காத்திரு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.